முதல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கடந்த சில நாட்களாவே தமிழ்நாட்டு அரசியலை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. 5ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் கூட தேதியில பாத்தீங்க அப்படின்னா பெரும்பான்மை யாருக்குமே இல்லாத பட்சத்துல கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நோக்கிதான் போய்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த ஒரு கட்சி அதிகப்படியான சீட்டுகளை ஜெயிச்சிருந்தாலும் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அவர்களுக்கு கிடைக்காததுனால திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒன்றுக்கு ஒன்றா கேட்டுக்கொண்டு இன்னைக்கு ஒரு கூட்டாட்சி, அதாவது கோலியேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்காக இன்னைக்கு எல்லாமே போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில முதல்ல காங்கிரஸ் கட்சி எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி உடனே பிரிஞ்சு போய் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் துரோகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தையை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதேதான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில பேரும் கேட்கிறாங்க. குறிப்பா இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை உடைக்கணும் என்ற ஆசையோடு இருந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பேர தொழிலாம் நான் அவங்களுக்கு இது பண்ண விரும்பல. ஏன் அவங்களை நான் துரோகிகள் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்தியாவிற்கு தலைமை ஏற்குது. தலைமை ஏற்ற பிறகு அவர்கள் வைத்த மிகப்பெரிய முழக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் முக்து பாரத், அதாவது காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்ற அந்த முழக்கத்தை தான் வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் மாநில ஆட்சியெல்லாம் இழந்துகிட்டே இருக்குது. பல தலைவர்கள் மாநிலத்தில் இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே பிஜேபியில கொண்டு போய் சேர்ந்துகிட்டே இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு பக்கமா காங்கிரஸ் வலுவிழந்து கொண்டு போய்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில காங்கிரஸ்க்கு தலைமை இருக்கிறதுக்கே யாருமே ரெடியா இல்ல. அந்த சூழ்நிலையில அப்படின்றப்ப 2019ஆம் ஆண்டு தேர்தல் வருது. காங்கிரஸ் கட்சியே ராகுல் காந்தியை பிரதமராக முன்னிறுத்தாத அந்த சூழ்நிலையில முதல்ல அவர்தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்ற முன்னிறுத்தியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த திமுக தலைவர் தான். அவர் தான் முதல்ல ராகுல் காந்தி தான் இந்தியாவினுடைய பிரதமர்னு சொன்னாரு. எப்போ? காங்கிரஸே ஏத்துக்காதப்போ. மற்ற கட்சிகள், அதே மாதிரி மாநில கட்சிகள், சில கட்சிகள்லாம் ஏற்காம இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள், மேற்கு வங்காளத்தினுடைய டிஎம்சி, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள், இப்படி பல தலைவர்கள், நம்மளுடைய முதலமைச்சர் இன்க்ளூடிங் தெலங்கானாவுடைய முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர் ராவ் அவர்கள், இவர்கள் எல்லாருமே நம்மளுடைய திமுக தலைவரை சந்தித்து என்ன கேட்டாங்க, காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியே வாங்க, நம்ம ஒரு 3வது அணியா ஃபார்ம் பண்ணி மாநில கட்சிகள் எல்லாருமே ஒரு பெரிய டீம் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்ப கூட என்ன சொன்னாரு, காங்கிரஸ்க்கு நம்ம உறுதியா நிக்கணும், நம்ம அகில இந்திய அளவுல வென்று பிஜேபியினுடைய ஆதிக்கத்தை இங்கிருந்து விரட்டணும்னு சொன்னா காங்கிரஸ்க்கு நம்ம உறுதுணையா இருக்கணும்னு சொன்ன அந்த ஒரு உன்னதமான தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். அந்த தலைவர் இன்னைக்கு ஒரு சோதனையான சூழ்நிலையை சந்தித்திருக்கிறார். அந்த நேரத்துல காங்கிரஸ் முதுகுல குத்தி வெளியேறி இருக்கு அப்படின்னு சொன்னா அது துரோகம் என்பதை தவிர வேற எந்த வார்த்தையாலுமே அதை மென்ஷன் பண்ண முடியாது. இது ஒரு பச்சை துரோகம் தான் சொல்லணும். ஏன்னா காங்கிரசினுடைய எல்லா விதமான மோசமான காலகட்டத்திலையுமே உடனிருந்த நண்பன் திராவிட முன்னேற்ற கழகம் தான், அதனுடைய தலைவர் தான். ஆனா இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு வரும் பொழுது அதையெல்லாம் யோசிக்காம இன்னைக்கு வெறும் ஒரு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்றதற்கான ஒரு கழுகு போல காத்திருந்து இன்னைக்கு அந்த வேலையை செஞ்சிருக்கு இந்த காங்கிரஸ் கட்சி. இப்படியாப்பட்ட இந்த சூழ்நிலையில இன்னும் 107 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இது போக காங்கிரசினுடைய சப்போர்ட் கிடைச்சிருச்சு. இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இப்படி எல்லாருடைய சப்போர்ட்டையும் சேர்த்து இன்னைக்கு அந்த தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறாரு. அப்படி பார்த்தோம்னா தாவேகா ஆட்சி அமைக்கணுமா வேணாமா அப்படின்றது இன்னைக்கு திமுகவோட கையில தான் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நினைச்சாதான் இன்னைக்கு தாவேகாவுடைய ஆட்சியா இல்ல கவர்னர் ஆட்சியா அப்படின்ற அந்த சூழ்நிலையே இன்னைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த நேரத்துல ஆளுநர் ஒரு வரம்பு மீறலை செய்யறாருன்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா சட்டப்பேரவையில தான் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுமே தவிர ஆளுநர் மாளிகையில மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா ஆளுநர் திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு அடக்கும் அவருடைய ஸ்டைல் ஆஃப் இதை தான் காட்டுறாங்க. அவர் ஸ்டைல் மீன்ஸ் உள்துறை அமைச்சகம், ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனால் இந்த சம்பவத்தை எல்லா கட்சிகளும் கண்டிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கண்டிக்கிறார், எல்லா மற்ற கட்சிகளும் கண்டிக்கிறாங்க, மற்ற பிரமுகர்கள் கண்டிக்கிறாங்க. எக்ஸப்ட் முதலமைச்சர் பதவியில் அமர துடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஜய் மட்டும் கண்டிக்கிறதே இல்லை. இது எந்த வகையான அரசியல்? ஆளுநர், இந்த 4 வார்த்தையை 4 எழுத்த சொல்றதுக்கு ஒருத்தருக்கு அவ்வளவு பயமா? இல்ல ஒன்றிய அரசு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு ஒருத்தருக்கு அவ்வளவு பயமா? ஒரு வார்த்தையே ஒரு ஆளுநர் எங்களை தடுக்க முடியாது, எங்களை ஒன்றிய அரசு முடக்க பார்க்கிறது என்று சொல்வதற்கு ஒரு தலைவருக்கு ஏன் அந்த தைரியம் இல்ல?
இதே ஆளுநர், இதே மாதிரி ஒரு ஆளுநர் தான் நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாரு திராவிட முன்னேற்ற கழக அரசு. எங்க வச்சு கொடுத்தாரு? சட்டமன்றத்துக்குள்ளே வச்சு கொடுத்தாரு. தமிழ் தாய் வாழ்த்து 2 பாடக்கூடாது, தேசிய கீதத்தை தான் முதல்ல பாடணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு எழுதி கொடுத்த உரையையும் படிக்காம தான் இஷ்டத்துக்கு படித்துக்கிட்டது ஆளுநர். அப்ப அந்த சட்டமன்றத்துக்குள்ளேயே எழுந்து ஆளுநர் உரை செல்லாது, நான் வாசிக்கிற உரை தான் செல்லும் என்ற தீர்மானத்தை நடத்தி ஆளுநருடைய மூக்கை எடுத்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர். அவர் அப்படி இருக்க ஆளுநர் என்கின்ற பெயரை கூட சொல்வதற்கு ஒரு தகுதி, ஒரு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவரை இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருமே சேர்ந்து. இவர் எப்படி ஒரு நல்ல ஆட்சியை தருவார்? எப்படி ஒன்றிய அரசு தரக்கூடிய அந்த ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பார்? குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு PM ஸ்ரீ, அதாவது மும்மொழி கொள்கையை ஏத்துக்க அப்படின்ற அந்த திட்டம் தான் PM ஸ்ரீ அப்படின்ற அந்த ஒரு திட்டம். அந்த திட்டத்தை இப்ப ஏத்துக்கணும்னு சொல்லி ஒன்றிய அரசு லெட்டர் அனுப்புது. அதுல இருந்து இவர் எப்படி நம்மளை காப்பாரு? நம்ம பிள்ளைகளை எப்படி காப்பாரு? ஏன்னா இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹிந்தியில பதில் சொல்லிட்டு இருக்காங்க வடக்குல இருக்கக்கூடிய மீடியாவுக்கு. குறிப்பா இந்த மதுரை மத்தியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி மத்த ஊர்ல எல்லாம் இருக்கிறாங்க. எந்த காலத்திலயுமே தமிழ்நாடு பார்த்திராத ஒரு காட்சி. இத குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஷ்மீர்ல ஒரு பிரஸ் மீட் நடக்குது. யாருன்னா அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி அவர்களை வைத்து ஒரு பிரஸ் மீட். காஷ்மீரியில அவங்க பேசுறாங்க, அவங்களுடைய தாய்மொழியான காஷ்மீரியில பேசுறாங்க. அப்ப காஷ்மீரியில பேசும்பொழுது அங்க இருக்கக்கூடிய வடக்கு இருக்கக்கூடிய மீடியா என்ன சொல்லுது? ஹிந்தியில பேசுங்க, உருதுல பேசுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த மெஹபூபா முஃப்தி அவர்கள் சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, ஏன்ட்ட இப்படி சொல்றீங்களே, தமிழ்நாட்டுல போய் ஸ்டாலின்ட்ட தமிழ் வேண்டாம் ஹிந்தியில பேசுங்கன்னு சொல்ல முடியுமான்னு அந்த அம்மா கேட்டு. அப்படி இருந்த ஒரு மாநிலத்தை இன்னைக்கு எப்படி மாத்தி வச்சிருக்காங்க இந்த வடக்கு சங்கிகள். வடக்கு இருக்கவங்களுக்கு ஹிந்தியில பேசு பதில் சொல்றாங்க. நம்மளுடைய மொழி உரிமை நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா வந்த முதல் நாளே அந்த மொழி உரிமை காணாம போயிருச்சு. நம்மளுடைய மாநில உரிமை முக்கியம், ஆளுநருக்கு எதிரான நம்மளுடைய அடக்குமுறை முக்கியம். அதே சமயத்துல அந்த ஆளுநரை எப்படி டீல் பண்ணுன்றது இவங்களுக்கு சுத்தமா தெரியவே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாடு நகர்ந்துகிட்டு இருக்கு. ஆட்சியில எப்படியாவது உட்காந்துடணும்ட்டு வெறி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார் விஜய். அந்த வெறிக்கு கூட்டணி கட்சியினருமே இன்னைக்கு பலியாகிட்டு இருக்கிறாங்க. வருத்தத்துக்குரிய தகவல் இது. எந்த முதல் குரல், இது உங்கள் குரல்.